சார் பிறக்க குழந்தை பத்தி நம்ம திருமூலர் ஐயா வந்து என்ன சொல்லியிருக்காரு சார்? என்னன்னா கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி அங்க உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மூச்சு பயிற்சிக்கும் குழந்தை உருவாகுவதற்கும் என்ன தொடர்பு இருக்கு? இந்த குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு என்ன முதல் காரணம் அவங்க சுவாசம் சரியா இல்லாம போறதுதான். கருவில உருவாகிற குழந்தை வந்து ஆனா பெண்ணா அப்படின்றத வந்து திருமூலர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு? ஆணோட சுவாசம் வலது நாசில போதா இடது நாசில போறதா அதை பொறுத்து தான் ஆனா பெண்ணாங்கிறத தீர்மானிக்க முடியுங்கிறார். அந்த தந்தையோட எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணம் தான் ஒரு குழந்தைய அறிவாளி ஆக்கிறதும் அதான், முட்டாள் ஆக்கிறதும் அதான். ஒரு குழந்தையோட உடல் ஆரோக்கியம் எதை பேஸ் பண்ணிருக்கலாம், அந்த 10 மாசத்துல அவங்க என்ன உணவு எடுக்கிறாங்களோ அதுதான் குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு போய் செய்யுதுன்னு சொல்லலாம். பிரெக்னன்ட் லேடிஸும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மோக் பண்றது, ட்ரிங்க்ஸ் பண்றது பிரச்சனை எல்லாம் கொண்டு வராங்க. அப்ப அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பிறக்குற குழந்தைகள் குறைபாடோட பிறக்குது. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஃப்டி ஹெல்த். இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்த வைத்தியர் கலைவாணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவர் கூட நம்ம பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குமா? ஓகே சார். சார் பிறக்க குழந்தை பத்தி நம்ம திருமூலர் ஐயா வந்து என்ன சொல்லியிருக்காரு சார்? குழந்தைகள் பிறக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் சித்தர்கள் பார்த்தாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு என்னன்னா சில விஷயங்கள் இருந்தால் பெட்டர் அவங்க ஃபீல் பண்ணாங்க. என்னன்னா கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அங்கே உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ குழந்தை பிறந்த பிறகு தான் இன்னைக்கு பேரண்டிங்கிறது ஆரம்பிக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ கணவன் மனைவி ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க உடல் அளவையும் மனதளவிலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நிறைய பயிற்சிகள் எடுத்துக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தையா கர்ப்பம் தரிக்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் இந்தந்த மாதத்தில் இந்தந்த உணவு எடுத்துக்கங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. மூச்சு பயிற்சிக்கும் குழந்தை உருவாகுவதற்கும் என்ன தொடர்பு இருக்கு? கண்டிப்பா அந்த கணவன் மனைவி உடலுறவு கொள்வதற்கு முன்னாடி மூச்சு பயிற்சி நல்லா இருக்கணுங்கிறாரு. எப்படி என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதில் மிக முக்கியமான குழந்தை பிறக்காமல் இருக்கிறது தான். ஏன்னா இன்னைக்கு நிறைய ஃபெர்டிலிட்டி கேசஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி இன்ஃபெர்டிலிட்டி சென்டரும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போவே திருமூலர் என்ன சொன்னார்னா, இந்த குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு என்ன முதல் காரணம் அவங்க சுவாசம் சரியா இல்லாம போறது தான். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மூச்சு பயிற்சி கண்டிப்பா பண்ணணும். அந்த கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி 2 பேருமே அந்த மூச்சு பயிற்சியை பண்ணணும். அந்த மூச்சு பயிற்சி எப்படி பண்ணணுங்கிற ஒரு டெக்னிக்கும் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. மூச்சு பயிற்சியில திருமூலர் சொன்ன விஷயம் என்னன்னா 3 விஷயம் சொன்னார். அதை பிரிச்சு அதை பிராக்டிஸ் பண்றதுக்காக, அதாவது பூரகம், ரேசகம், கும்பகம். இந்த மூச்சு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் திருமூலர் என்ன சொல்ல வராங்கன்னா, மூச்சை உள்ள இழுக்கிறது பூரகம்னுவாங்க. அது 16 மாத்திரை அளவு உள்ள இழுக்க சொல்றாரு. மூச்சை நிறுத்துறது 64 மாத்திரை அளவு நிறுத்த சொல்றாரு. மூச்சை வெளியிடுறது 32 மாத்திரை அளவுக்கு வெளியிடணுங்கிறாங்க. இதுதான் ரேஷியோ. 16:64:32. இதுதான் ரேஷியோ. இதுல தான் 3 பிரிச்சாங்க. இந்த மாதிரி மெத்தடில் நம்ம மூச்சு பயிற்சியை கணவனும் மனைவியும் செஞ்சுக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு என்னன்னா குழந்தை பிறக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால தான் மூச்சு பயிற்சியை பற்றியும் சொன்னார். இது எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ கருவில் உருவாகிற குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்றத திருமூலர் அவர் என்ன சொல்லியிருக்காரு? இந்த விஷயத்தை பற்றி அவர் சொல்லும்போது தன்னோட பாட்டில் என்ன சொல்ல வராரு, ஆணும் பெண்ணும் அதாவது கணவனும் மனைவியும் குழந்தைக்காக கலவி கொள்ளும் போது அந்த ஆணோட சுவாசம் வலது நாசில போதா இடது நாசில போறதா அதை பொறுத்து தான் ஆனா பெண்ணாங்கிறத தீர்மானிக்க முடியுங்கிறாரு. இப்போ வலது நாசில போச்சுன்னா ஆண் குழந்தையா பிறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இடது நாசில சுவாசம் போச்சுன்னா பெண் குழந்தையா பிறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்கிறத அவரோட பாட்டில் சொல்லியிருக்காரு. அதே போல 2 சுவாசத்துலையும் நமக்கு சுவாசம் ஓடிச்சுன்னா அது பிறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு. ஏன்னா இடகலை வலகலை நடுவில் போகிறது சுழுமுனை நாடி. நடுவில் போகும்போது அந்த சுவாசம் அப்படி போச்சுன்னா அப்போ குழந்தை டிரான்ஸ்ஜெண்டராக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதுதான் ஒரு குழந்தை எப்போ இது உருவாகப்படுதுன்னா கலவி கொள்ளும் போதே அந்த கரு உருவாகும் போதே ஆணோட சுவாசத்தை பொறுத்து ஆனா பெண்ணா அழியாங்கிறது முடிவு செய்யப்படுதுங்கிறத திருமூலர் சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு குழந்தை கருவில் இருக்கும் போதே தாய்மார்கள் எந்த மாதிரி ஃபுட்ஸ் சாப்பிட்டா குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும் அப்படின்னு சொல்லி திருமூலர் ஐயா சொல்லியிருக்காரு. குழந்தை பிறக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்தந்த மாசத்துக்கு என்னென்ன உணவுகள் எடுக்கணுங்கிறத ஒரு இதுவாகவே சொல்லியிருக்காரு. முதல் மாதத்துல இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஏன்னா ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அந்த கணவனும் மனைவும் இணைஞ்சு இருக்கும் போது அந்த கலவி கொள்ளும் போது
அந்த தந்தையோட எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணம் தான் ஒரு குழந்தைய வந்து அறிவாளி ஆக்கிறதும் அதான், முட்டாளாக்கிறதும் அதான். ஸோ எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் தந்தையோட அந்த ப்ரெசன்ஸ் தான் அந்த குழந்தைக்கு போய் சேருது. அப்போ வந்து பெண்ணுக்கு மனைவிக்கு என்னன்னா உடல் ஆரோக்கியம். ஒரு குழந்தையோட உடல் ஆரோக்கியம் வந்து எதை பேஸ் பண்ணிருக்கலாம், அந்த 10 மாசத்துல அவங்க என்ன உணவு எடுக்கிறாங்களோ அதுதான் குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு போய் சேருதுன்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த போதை பழக்கத்துக்கு வந்து அடிமையானதால பிரெக்னன்ட் லேடிஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது பிரச்சனையெல்லாம் கொண்டு வராங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பிறக்கிற குழந்தைகள் வந்து குறைபாடோடு பிறக்குது. குழந்தை வந்து அறிவா பிறக்கிறதுக்காக என்னென்ன வழிமுறைகள் வந்து திருமூலர் ஐயா சொல்லியிருக்காரு? ஆமாம், முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி தான் தந்தையோட எண்ணம் எப்படி இருக்குதோ அப்படிதான் வந்து குழந்தை வந்து பிறக்கும். அப்போ தந்தையோட எண்ணம் வந்து எப்படி இருக்கணும்னு அவர் சொல்ல வர்றாருன்னா சுத்தமாக இருக்கும். பொய் பேசக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, சூழ்ச்சி பண்ணக்கூடாது, யாரையும் வந்து கேலி பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது. இந்த மாதிரி எதெல்லாம் செய்யக்கூடாதோ முன்னோர்கள் சொன்னாங்களோ அதை செய்யக்கூடாது. எதெல்லாம் செய்யணுமோ சொன்னாங்க அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். எப்படின்னா உண்மையே பேசுறது, முடிஞ்ச வரைக்கும் இந்த சமுதாயத்தில் உண்மையே பேசணும்னா ஒரு காமெடியான ஒரு விஷயமா தான் இருக்குது. அப்போ முடிஞ்ச அளவுக்கு மனசாட்சியோட வாழ்க்கையை வந்து வாழணுங்கிறார். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, அறம் சார்ந்த வாழ்க்கையை வந்து அந்த தந்தை வாழும்போது அவனோட குழந்தையும் வந்து எதிர்காலத்துக்கு அவனோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னா இந்த உலகத்தை ஆளக்கூடிய தன்மை வந்து அவனுக்கு வரும். எதை பேஸ் பண்ணி தான், அப்பாவோட எண்ணத்தை பேஸ் பண்ணி தாங்கிறத திருமூலர் சொல்றார். இப்போ குழந்தைகள் வந்து அந்த 9 மாதம் கழித்து பிறக்கும்போது சில குழந்தைகள் ஆரோக்கியமாக பிறக்கும், சில குழந்தைகள் வந்து ஆரோக்கியமற்ற பிறக்கும். ஸோ ஆரோக்கியமற்ற பிறக்க அந்த குழந்தைகள் எதனால அந்த மாதிரி ஆகும்? அது கருவிலேயே அந்த ஆரோக்கியமற்ற மாதிரி இருக்குமா? அதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு? ஆமாம், கண்டிப்பாக. அதாவது எப்படி வந்து குழந்தை வந்து குறைபாடோடு பிறக்குதுன்னா சர ஓட்டம், இப்போ நம்ம சொன்னோம்னா மூச்சு பயிற்சி வந்து இந்த மாதிரி ரேசகம், பூரகம், கும்பகம் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, அப்படி அந்த சர ஓட்டத்தை வந்து நல்லா பயிற்சி பண்ணணும். ஃபர்ஸ்ட் சர ஓட்டத்தோட விதி, அதை மூச்சு பயிற்சின்னு சர ஓட்டம் சொல்றாரு. அந்த விதிகளை பற்றி என்ன சொல்லியிருக்காரு? அதை வந்து என்ன சொல்லலாம்னா திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்களில் எழுந்துக்கும் போது சுவாசம் வந்து இடது நாசியில் போகும். இடது நாசியில் போச்சுன்னா வலது புறையில், வலப்புறையில் வந்து இப்படி இருக்கணும். தேய்பிறையில் வந்து வலது நாசியில் போகணும். அதே திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை எழுந்துக்கும் போது நம்ம சுவாசத்தை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து இடது நாசியில் 2 மணி நேரம் ஓடும், வலது நாசியில் 2 மணி நேரம் மாறி மாறி வந்து சுவாசம் போயிட்டே இருக்கும். நடுவில் போகிற சுவாசத்தை வந்து சுழுமுனை நாடின்னுவாங்க. அந்த நாடி வந்து நல்லா ஆக்டிவேட்டாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து புத்திசாலி குழந்தைகளை பிறப்பாங்க. பிறக்கிற குழந்தை வந்து நீண்ட ஆயுளா வந்து வளரணும் அப்படின்றதுக்காக என்னென்ன விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு? ஆமாம், குழந்தைகள் வந்து நீண்ட ஆயுளோடு இருக்கிறதுக்கு என்ன பண்ணும், கலவி செய்யும் போது ஆணும் பெண்ணும் தன்னோட சர ஓட்டம் வந்து சீராக இருக்கணுமா. சர ஓட்டம் வந்து சீராக இருக்கணும். சுவாசம் இருக்குல்ல, சுவாசம் போகிறது வந்து ரொம்ப சீராக இருக்கணும். அதாவது எப்படி சொல்ல வராங்கன்னா, இப்போ அந்த சுவாசம் வந்து அதை பற்றி குறிப்பிடும்போது ஒருத்தர் வந்து ஓடி வந்து மூச்சு வாங்குதுல, அப்போ எப்படி இருக்கும் சுவாசம், அந்த மாதிரி சுவாசத்தோட கலவி செய்யும் போது குழந்தை வந்து குறைபாட்டோட பிறக்குது. அதனால தான் வந்து அனிமூன் அப்படி ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா அவங்க மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு மனநிலையோட 2 பேருமே வந்து குழந்தைக்காக கலவி செய்யும் போது பிறக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து நீண்ட ஆயுளும் இருக்குமா. இப்போ கருவில் வளர்ற அந்த குழந்தை 10வது மாதத்துல எப்படி இருக்கும்னு சொல்லி திருமூலர் ஐயா சொல்லியிருக்காரு. திருமூலர் வந்து என்ன அதை பற்றி சொல்ல வரனா, குழந்தை வந்து 10வது மாசத்துல வந்து தலைகீழா இருக்கும், அந்த ஓம் வடிவத்தில் இருக்கும். இப்போ அதாவது எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாத ஒரு காலகட்டத்தில் அந்த 10வது மாசத்துல இருக்க குழந்தை வந்து இந்த மாதிரி கையெல்லாம் வந்து முடக்கி வச்சுக்கிட்டு ஓம் வடிவத்தில் இருக்கிற மாதிரி அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். அதை இப்போ ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எடுத்து பார்த்தா அந்த வடிவம் தான் இப்போவும் தெரியுது. அதுதான் ரொம்ப ஆச்சரியமா, எல்லாருக்குமே அதுதான் ஆச்சரியம். ஸோ எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் எப்படி வந்து எக்ஸாக்டாக அந்த வடிவத்தை எப்படி அவர் சொல்லியிருப்பாரு, எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்கும். ஆனால் அதுக்கு பதில் என்னன்னா, அது எப்படி அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா மெடிடேஷன் தான். ஏன்னா பிரபஞ்சத்தில் எல்லாமே இருக்குது, பட் எப்படி அதை வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறதால தான் நிறைய குழப்பங்கள். இப்போ சித்தர்களுக்கெல்லாம் வந்து அதை எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கான வழிமுறைகளை தவமுறைகள், அதுவே ஒரு குரு கிட்ட இருந்து நம்ம கரெக்டாக நம்ம கற்றுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக பிரபஞ்சத்தோடு நம்மளும் தொடர்பு கொள்ள முடியும். நமக்கு என்ன கேள்வி கேட்டாலும் அது நமக்கு சொல்லும்.
இந்த மாதிரி தான் திருமூலர் வந்து குழந்தை பிறப்பை பற்றி அவள் தவம் செஞ்சு ம். சொன்ன விஷயங்களை வந்து பாடல்களா திருமந்திரமா கொடுத்துருக்காரு. அதுல இருந்து பெறப்பட்ட தகவல் தான் இது அத்தனையுமே. இப்ப இந்த குழந்தை வயிற்றில் இருக்கும் தாய்மார்கள் இவங்க இந்த 10 மாசத்துலயோ இல்ல 9 மாசத்துலயோ என்னென்ன வேலைகள் வந்து செய்தா குழந்தை வந்து ஆரோக்கியமா பிறக்கும்? ஆமா. இதுல என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு ஒரு பொண்ணு வந்து பிரெக்னென்ட் ஆயிட்டா எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படிதான் அப்படின்னு சொல்றாங்க. வந்து சொல்றாங்க. அது வந்து தவறான கருத்து. ம். எப்பவுமே இயல்பா அவங்களால என்ன பண்ண முடியுமோ ம். அந்த வேலைகளை அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தா போதும். வாக்கிங் போகணும். ஏன்னா பேரண்டிங்கிறது வந்து என்னன்னா, குழந்தை பிறந்த பிறகு இல்ல. அந்த குழந்தை வயித்துல இருக்கும்போதே பேரண்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அதாவது நிறைய வந்து மேக்ஸ் அவங்க எழுதி எழுதி பார்க்கணும். நீங்க என்ன வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்களோ அது எல்லாம் குழந்தைக்கு போய் சேரும். இப்ப நல்ல உங்களுக்கு பக்தி இலக்கியம் படிக்கலாம். நல்ல இளையராஜா சாங் வந்து கேட்கலாம். அதே போல நிறைய காமெடி பார்க்கலாம். நிறைய குழந்தைகள் வந்து மன அழுத்தத்தோட பிறக்குது. ஏன் அப்படின்னா, கருவுல அம்மா இருக்கும்போது அவங்க மன சிதைவுக்கு உள்ளாகுறாங்க. மன பிரச்சனைகள் இருக்கு. அது வந்து குழந்தைய பாதிக்கும். அப்போ குழந்தை வந்து அம்மா வயித்துல இருக்கும்போதே இந்த மாதிரி காமெடி பார்க்கறது, ம். சந்தோஷமா இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு மனநிலையை வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தையும் நல்ல மனநிலையோட பிறக்கும். அப்ப வந்து தாய்மார்கள் வந்து என்ன பார்க்குறாங்களோ, என்ன கேட்குறாங்களோ, அதபடிதான் வந்து கருவுல இருக்க குழந்தையும் செயல்படுமா? அதாவது வளரும் அப்படின்றீங்களா? ஆமாம்மா. இப்ப பதிவுகள் வந்து எப்படி ஏற்படுதுன்னா, ஐம்புலன்கள் வழியா ஏற்படுது. நம்ம பார்க்கறது, கேட்கறது, பேசுறது, இது எல்லாமே நமக்கு வந்து பதிவா வந்து பதிவாயிட்டே இருக்கு. அத வச்சு தான் நம்ம வந்து நல்லது, கெட்டது நம்ம பிரிக்கிறோம். அப்ப குழந்தை வந்து எந்த பதிவும் இல்லாதது. அப்போ அதுக்கு குடுக்கக்கூடிய பதிவுகள் வந்து நல்ல பதிவுகளா இருந்தா, அதோட மனநிலை நல்லா இருக்கும், செயல்பாடுகளும் நல்லா இருக்கும். இப்போ வந்து குழந்தை வந்து அந்த 9 மாசம் கழிச்சு தான் குழந்தை வந்து வெளிய வருது. ஸோ அந்த நேரத்துல அப்போ இந்த நார்மல் டெலிவரி ஒண்ணு இருக்கு. சிசேரியன் டெலிவரி இருக்கு. ஸோ இந்த நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு என்னென்ன வந்து தாய்மார்கள் வந்து பண்ணா இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நார்மல் டெலிவரிக்கு வந்து முன்னாடி சொன்ன மாரி, அவங்க இயல்பான செய்யக்கூடிய வேலைகள அவங்க செய்யணும். ம். இந்தந்த மாசத்துக்கு இந்தந்த யோகா பண்ணணும்னு ஒரு மெத்தட் குடுத்துருக்காங்க. அதையும் வந்து தகுந்த யோகா ஆசிரியர்கிட்ட போய் கத்துக்கிட்டு பண்ணலாம். அதேபோல சில உணவுகள பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த உணவுகளும் அதுக்கேத்த மாரி எடுத்துக்கலாம். சில மருந்துகள சொல்லியிருக்காங்க. அதுவும் எடுத்துக்கலாம். ஸோ சித்த மருத்துவர்கள் எந்த ஒரு பேட்டர்ன்ல அந்த 10 மாசம் எப்படி இருக்கணும்னு ஒரு ஷெட்யூல் போட்டிருப்பாங்க. அத நம்ம பிராக்டிஸ் பண்ணாலே அவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ரொம்ப ஈஸியாவே நடக்கும். பிரெக்னன்ட்டா இருக்க லேடீஸ் வந்து இப்ப சிக்கன்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த சிக்கன்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் அவாய்ட் பண்ணணும்னு சொல்றாங்களே, அதனால கூட ஏதாவது குழந்தைக்கு சம்திங் ஏதாவது நடக்குமா? கண்டிப்பா பிராய்லர் சிக்கன் ஆ சாப்பிடுறது தானே. அதுதான் சொல்ல ஆமா. வரேன். பிராய்லர் சிக்கன் வந்து பொதுவாவே வந்து யாருமே சாப்பிடக்கூடாது. அது வந்து ஃபுட்டு கிடையாது. ஒரு பாய்சன் தான். ஓ! ஸோ அந்த மாரி ஒரு உணவ வந்து கொ பிரெக்னன்ட் ஆன லேடீஸ் சாப்பிடும்போது கண்டிப்பா குழந்தைக்கு பாதிப்பை உண்டு பண்ணும். குழந்தை கருவுற்றில இருக்கும்போதே நம்ம என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத நான் கேட்கும்போது நீங்க கரெக்ட்டா சொன்னீங்க. இப்ப குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயசுல இந்த குழந்தைக்கு வந்து என்னென்ன நல்ல விஷயங்கள் சொல்லணும், என்னென்ன கெட்ட விஷயங்கள் சொல்லணும்ன்றத பத்தி திருமூலர் அவர்கள் சொல்லியிருப்பாரு. அத பத்தி சொல்லுங்க. குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, 10 வயசுக்குள்ள நீங்க எப்படி அவன வந்து டியூன் பண்றீங்க, எப்படி வளர்க்குறீங்களோ, அதுதான் வந்து லைஃப் லாங் அவனோட கேரக்டரா ஓ! மாறும். அந்த 10 வயசுல. 10 வயசுக்குள்ள எந்த ம். அளவுக்கு நல்ல விஷயங்கள வந்து பதிய வைக்கணும். அது ஓகே. ஈஸியா கிராஸ்ப் பண்ணிப்பாங்க. நெறைய பேரோட எதிர்காலத்துல சக்சஸ்ஃபுல் பெர்சனா இருந்தாலும் சரி, தோல்வி அடைந்த மனிதனா இருந்தாலும் சரி, எங்க அவன் வந்து ஜெயிச்சான், சறுக்குனான்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10 வயசுக்குள்ள அவன் எப்படி உருவாகுனான், எந்த சூழ்நிலையில வளர்ந்தான், என்ன மாரி விஷயங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது, இத வச்சு தான் வந்து எதிர்காலமே இருக்கு. அப்ப 10 வயசுக்குள்ள நெறைய நல்ல விஷயங்கள வந்து அவனுக்கு நெறைய குடுத்தோம்னா, அது அவனுக்கு பயனுள்ளதா இருக்கும். ரொம்ப நன்றி ஐயா. நன்றி.